பெண்களுக்கு தமிழ்நாட்டில் பாதுகாப்பு இல்லைன்னு சொல்ற தற்குறிகளுக்கும் சங்கிகளுக்கும் பிஎன்எஸ் போன்ற மத்திய அரசின் சட்டங்களை மாநில தேவைக்கேற்ப தமிழ்நாடு அரசு திருத்தி அமைத்தது தெரியலன்னு நினைக்கிறேன். பெண்கள் மற்றும் குழந்தைகளின் பாதுகாப்பை உறுதி செய்வதற்காக பாலியல் வன்கொடுமைகளுக்கு எதிரான தண்டனைகள் மிக கடுமையாக இருக்க வேண்டும் என்று சட்டத்திருத்த மசோதாக்கள் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலினால் ஜனவரி 10, 2025 சட்டப்பேரவையில் தாக்கல் செய்யப்பட்டது. குறைந்தபட்ச சிறை தண்டனை 10 ஆண்டுகளிலிருந்து 14 ஆண்டுகளாக உயர்த்தப்பட்டது. 12 வயதுக்குட்பட்ட சிறுமிகள் மீதான பாலியல் வன்கொடுமை மற்றும் 18 வயதுக்குட்பட்ட பெண்கள் மீதான கூட்டு பாலியல் வன்கொடுமை போன்ற மிக கொடூரமான குற்றங்களை செய்பவர்களுக்கு மரண தண்டனை அல்லது ஆயுள் தண்டனை விதிக்க இச்சட்டம் வழிவகை செய்கிறது. எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, தமிழகத்தையே உலுக்கிய பொள்ளாச்சி பாலியல் வன்கொடுமை வழக்குல குற்றம் சாட்டப்பட்ட 9 பேருக்குமே சாகும் வரை ஆயுள் தண்டனை விதித்து கோவை மகளிர் நீதிமன்றம் தீர்ப்பளித்தது. ஏன் சில பேருக்கெல்லாம் மரண தண்டனையே விதிக்கப்பட்டிருக்கு. இந்த மாதிரி தப்பெல்லாம் செஞ்சா இவ்வளவு பெரிய தண்டனை எல்லாம் இருக்குன்னு தெரிஞ்சுமே அதை மீறி அந்த தப்பை செய்யறானா எப்பேற்பட்ட சைக்கோ மனநிலை கொண்டவனா இருப்பானுங்க.